ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான மீன் குழம்பு. அதுக்கு தேவையான எண்ணெய் விட்டு, அதுக்கு தேவையான வெந்தயம் மற்றும் ஜீரகம் போட்டு எண்ணெயில் கொஞ்சம் வதக்குறோம். வதக்கின அப்புறம் 7-8 பல் பூண்டு, ஒரு 5-6 பச்சை மிளகா போட்டு அதையும் எண்ணெயில் வதக்கிட்டு, நம்ம 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயத்தையும் எண்ணெயில் போட்டு ஒரு அரை டு முக்கால் பருவம் அளவுக்கு வதக்குறோம். அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். ஓகே, உப்பு போட்டு கொஞ்சம் வதங்கின அப்புறம் நம்ம ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி கட் பண்ணி அதையும் போட்டுட்டு, அதுக்கு தேவையான மசாலா இது மல்லித்தூள், மிளகாத்தூள், பெப்பர் தூள், கொஞ்சம் இது மீன் மசாலா போட்டு சேர்த்துட்டு அதையும் எண்ணெயில் கொஞ்சம் ரொம்ப நல்லா வதங்கி அந்த ஸ்மெல்லாம் மாறின அப்புறம் அதை கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி குழம்பு ரெடி பண்ணுறோம். அப்புறம் கொஞ்சம் தேவையான கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி இதோடு சேர்த்துக்கிறோம். புளியை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பெல்லாம் போட்டு மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பாறை மீன் எடுத்துருக்குறோம், ஹமாம் ஃபிஷ். அதை அதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம அடுப்பில் டைரெக்டாக வச்சுட்டு ஒரு 10 to 12 நிமிஷம் வைக்கும்போது ஆல்மோஸ்ட் மீன் கொதித்து வந்த அப்புறம் நம்ம தேவையான கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் வைக்கும்போது நமக்கு தேவையான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடும். ஓகே, நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. Bye.